இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2025வது ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி நம்ம விரிவாக பேசப் போறோம். அதாவது கன்னி ராசி அன்பர்களுக்கு நமக்கு எப்படி இருக்குன்ற ஒரு ஆவல் இருக்கும் நிச்சயமாக. இந்த ஆண்டாவது கொஞ்சம் மாறுமா, மாறாதா நமக்குன்ற மாரி கொஞ்சம் ஏக்கத்துடன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டுமின்றி இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன கிரகங்கள் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராகு, கேது பெயர்ச்சியாகுது. குரு பகவான் பயிற்சி ஆகிறார், சனி பகவான். அதாவது பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் 2 கோள்கள் மாறுவாரு அப்படின்னு தான் விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த முறை பாருங்க, குரு பகவான் மாறாரு, சனி பகவான் மாறாரு, ராகு கேது மாறாரு. சரி, இதெல்லாம் மாறும் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இப்ப பார்க்கலாங்க. அதற்கு முன்னாடி உங்களுடைய குணநலங்களை பத்தி தெரிந்து கொள்ளுங்கள். சரி, என்ன அப்படின்னு பாக்குறச்ச கன்னி ராசி என்றாலே பாத்தீங்கன்னாலே ரொம்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப டீப்பா இறங்கிடுவாங்க. ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை செய்யக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது கன்னி ராசி. அதாவது ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப ரொம்ப விரிவா சொல்லுவாங்கல்ல. இது மாதிரி நடந்துச்சு, இப்ப போய் போனா டீ குடிச்சோன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பா நான் போனேன்னா ஆட்டோ பிடிச்சோமா, திரும்பினோமா, அந்த பக்கம் இறங்குறதுக்குள்ள ஒருத்தன் பாத்துட்டான்ப்பா, அந்த டீ கடைக்கு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும். எதுக்காக அப்படி சொல்றேன்னா, நீங்க ரொம்ப எல்லாத்தையும் உள்வாங்கக்கூடிய ஒரு ராசி. மேலோட்டமாக எதுவுமே எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம். சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் மாத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நமக்கு எது தேவை, எது தேவையில்ல, அந்த ஒரு விஷயத்த நீங்க நினைத்து கொண்டாலே நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல நீங்க வெற்றி அடைவீர்கள். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்த யோசிச்சுக்கிட்டு நீங்க காலத்துக்கு கடத்தாதீங்கன்னு தான் சொல்லுவேன். 2025வது ஆண்டு கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாங்க. அதாவது உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதன், சனி, ராகு, கேது, குரு பகவான், சூரியன், இந்த எப்பவுமே நவ கிரகங்களை பொறுத்துதான் ஒரு பலன்கள் நடக்கும். அதே மாதிரி அவங்க ஜாதகப்படி இருக்கு இல்லையா, லக்னம், தசாபுத்தி, இதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதன்படி நடக்குங்க. அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்றது கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது எப்படின்னா எல்லா கன்னிராசிகளுக்கும் பொதுவான பலன்கள். இது ஒரு நிச்சயமாக ஒரு 60-70% உங்களுக்கு டாம் ஷோரா மேட்ச் ஆகுங்க. சரிங்களா? சரி, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சனி பகவான் மார்ச் மாசம் மாறுறாருங்க இந்த வருஷத்துல. எங்க இருந்து எங்க போறாரு பார்க்கும்போது, இதுவரைக்கும் உபஜயஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் கண்டக சனியாக 7வது இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்துக்கு மாறாரு. சோ அது மட்டுமா அப்படின்னு பாக்குறச்சா, அந்த 7வது இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் நேரடியாக பாக்குறாருங்க. சோ கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ஏன்னா நேரெதிர் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. சரிங்க. இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னும் போது, ராகு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மே மாசத்துல 6வது இடத்துலயும், கேது பகவான் 12வது ஸ்தானத்திலயும் மாறாரு. ஓகேங்களா? அடுத்தது குரு பகவான், அவர் எங்க இருந்து எங்க மாறாருன்னா, இது வரைக்கும் பாகிஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. சோ 10வது இடத்துல மாறுகிறார். சரி, இதனால எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லாம் நடக்க போகுது அப்படின்றது பார்க்கலாங்க. முதல் என்ன யாரை பத்தி பேசலாம்னு பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி எல்லாம் நடக்க போகுது, இந்த வருஷத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளியூர் பயணங்கள் இந்த வருஷம் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றங்கள் வரும். அதாவது சொல்லுவாங்க, நீங்க கேட்ட இடத்துலயே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு, இந்த கன்னிராசி அன்பர்கள் நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாம் ஷோரா நடக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாகவே இருக்கு. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, இந்த ராகு கேதுக்களுடைய விஷயங்கள் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உபஜயஸ்தானத்துல இந்த ராகு இருக்காங்க. இந்த கேது பகவான் 12வது இடத்துல இருக்காங்க. சோ வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு வரும். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். அதுவும் இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கூட நீங்க இந்த வெளியூர் போயிட்டு வர்றது, சுற்றுலா போறது, இது மாதிரியான விஷயங்களும் நடக்குங்க. சரிங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சம்பள உயர்வு இதெல்லாமே கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதன்படி பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறால் நிச்சயமாக நல்ல ஒரு கௌரவமான ஒரு தொழில் கிடைக்குங்க. அதுவும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு, ப்ரொஃபசர்ஸ், இது மாதிரி லைன்ல இருக்கவங்களுக்கு, ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்க நினைத்த இலக்கை நிச்சயமாக எட்டுவீர்கள். சரி, தொழில் சம்பந்தப்பட்ட லைன்ல வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் இந்த ஆடிட்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, இண்டிவிஜுவலா பண்றக்கூடிய ஆடிட்டர்ஸ்க்குலாம் நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும். அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புரோகிதர்கள், டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், இந்த மாதிரி லைன்ல இருக்கவங்க,
தனியார் தொழில் செய்வாங்க இல்லையா இந்த வியாபாரிகளுக்கு, அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும் பொழுது, வியாபாரம் சொல்லும்போது இந்த ஏஜென்சிஸ் வச்சிருக்காங்க இல்லையா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், கொடுக்கல் வாங்கல், சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் கூட சொல்லலாம். அதாவது படம் வாங்கி ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க, அது மாதிரியான விஷயம் செய்பவர்கள். அதே மாதிரி ஏஜென்ட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுங்க, கேஸ் ஏஜென்ட்ல இருந்து பெட்ரோல் பங்க் ஏஜென்ட், இந்த லைன்ல இருக்கவங்களுக்கு பத்திரிகை ஏஜென்சிஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அதனால உங்களுக்கு தொழில்ல எந்த ஒரு கவலையும் வேண்டாம். நீங்க ஈஸியாவே அத எதிர்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அப்படின்னும்போது, குறிப்பாக அதுல குடும்ப தலைவிகளுக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அது சின்ன சின்னது வந்து போகும். பெரிய அளவுல பாதிப்புகள் கிடையாது. அதே மாரி உங்களுடைய கணவன், மனைவி ஒற்றுமையில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். அவர் என்ன திட்டினாலும் சரிங்க, சரிங்கன்னு போங்க. நிச்சயமாக அது ஒரு நல்ல பலனை தரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தான் அது பொருந்தும். கொஞ்சம் பொறுமையை கையாண்டீர்கள் என்றாலே உங்களை நல்லபடியாக அவங்க பார்த்துப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவர்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவலையே வேண்டாம். பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும். நீங்க உங்களுடைய தேவையான பொருட்களை வாங்கணும்னா, மற்றவர்களை எதிர்பார்க்க வேண்டியதில்ல. நிச்சயமாக அவை எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி அடையக்கூடிய சூழல் உண்டாகுங்க. சரிங்க. அடுத்தபடியாக அப்படின்போது மாணவ மணிகளுக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு, சனி பகவான் 7ல இருந்து ராசியை பார்க்கறதுனால தயவு செய்து இந்த நினைவாற்றல் கொஞ்சம் கம்மியாகும். ஞாபகம் மறதி வரும். அதனால தயவு செய்து நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், கூடுமான வரை ஒரு முறைக்கு பல முறை படிப்பது மிக மிக நல்லதுங்க. நல்லா படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. நிறைய விஷயங்கள்லாம் வந்து எழுதி பாருங்க. அதே மாதிரி வந்து ஆஹ் நாளைக்கு பார்த்துக்கலான்றதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நாளைக்கு நாளைக்குன்னு போனீங்கனாலே இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் ரொம்ப கவலைக்குண்டான ஆயிடும். தயவு செய்து அன்னன்னைக்கு பாடத்தை அப்பப்ப படிச்சு முடிச்சிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்குங்க. இல்லைன்னா அப்புறம் ஞாபகம் மறதி வரும். ஆனா ஏன் எழுதி பார்க்கறதுன்னா மனசுல நல்லா பதியக்கூடிய விஷயமா இருக்கும். 10 வாட்டி கூட எழுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அருமையாக நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல துறையில நீங்க ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு அப்படின்போது நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு அருமையான ஒரு காலகட்டம். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கெல்லாம் தாங்கள் நினைத்த வரனை வந்து கைப்பிடிப்பதற்கான சூழல் உண்டாகும். உங்களுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக வந்து இந்த குரு பகவானுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை, இதெல்லாம் கருத்தில் கொண்டு சனி பகவானை பிடிச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் எல் தீபம் ஏற்றி வருவது மிக நல்லது. முடிந்தால் நீல கலர்ல வஸ்திரம், வஸ்திரம்னா துணி, அது நீங்க ஒரு சின்ன ஒரு கர்ச்சீஃப் அளவாவது வாங்கிட்டு போயிட்டு சனி பகவானுக்கு சாத்துங்க. உங்களுக்கு பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது ஒண்ணுதான் கொஞ்சம் ஆக்சுவலி ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளானட் இப்போதைக்கு. ஸோ இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கனாலும் மிக சிறப்பாக இருக்கும். அவருடைய ஜாதகத்தில் சாதகமான திசைகள் புத்திகள் இதெல்லாம் நடந்தால் நிச்சயமாக எந்த ஒரு பாதகமும் ஏற்படாது. உங்களுக்கு வந்து ஜாதகத்துல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா, பிரச்சனைகள் வருது, நீங்க நல்லா தானே மேடம் சொல்றீங்க, ஆனா எனக்கு ஏன் நல்லது நடக்கல அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக ஜாதகம் பார்த்து விட்டு நம்ம என்ன மாதிரி இருக்க வேண்டும் என்பதை எதிர்கொள்ளுங்கள். சரிங்க. இந்த 25வது ஆண்டை அழகாக புத்திசாலித்தனமாக நம்ம பயன்படுத்தி கொண்டு அந்த இந்த காலகட்டத்தை கடப்பதற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.